வணக்கம். சில மாசங்களுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஜனவரி மாதம் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆன இந்த ஆட்டம் படத்தை அப்போ பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமும் வரல, சந்தர்ப்பமும் வரல. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தேன். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இன்பாக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி என்ன அரியர் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த படம் ஞாபகம் வந்து இப்போ பார்த்து முடிச்சாச்சு. ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரியே ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து கூட இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஆட்டம் அரங்குன்னு ஒரு நாடக குழு இருக்குது. அதில் எல்லாருமே ஆண்கள் தான். ஒரே ஒரு பெண் இருக்காங்க, ஜரீன் ஷிஹாப். அவங்க 16 வயசுலேருந்தே அந்த ட்ரூப்பில் இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்கிடெக்டாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் டைமில் இவர் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருக்குமே அந்த குரூப்பில் வேறு ப்ரொஃபஷன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆக்டிங்கும் ஒரு பேஷனாக இருக்குது. அதே குரூப்பில் இருக்கிற வினய் கூட ஜரீனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது. ஆனால் வினயோட வைஃபோட அவருக்கு டிவோர்ஸ் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வினய் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்புக்கு 2 வருஷம் முன்னாடி வந்த சினிமா ஆக்டர் கலாபவன் ஷஜோனுக்கு தன்னோட ஹீரோ ரோலை விட்டு கொடுத்ததில் வினய்க்கு ஒரு காண்டு ஒன்று இருக்குது. சார், 2 வருஷம் முன்னாடி வந்தால் அவன் ஹீரோ ஆகிட்டானே, நம்மளோட நடிப்பு என்ன பத்தலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ பொறுமையிட்டே இருக்காரு. இன்னும் சில ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸையும் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த சூழலில் இந்த குரூப் ஒரு பிளேவை முடிச்சுட்டு பார்ட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட் ஜரீனை யாரோ செக்ஷுவலி மொலஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை ஜரீன் வினய் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் வினய் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இதை குரூப்பில் பேசி தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு குரூப்பில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இந்த விஷயம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பேசி, அதாவது அக்யூஸ்ட் யாரோ அவரை தவிர மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி பேசி இந்த பிரச்சனையை விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க, என்ன டிசைட் பண்ணாங்க, ஜரீனுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் ஆட்டம். ஒவ்வொரு ஆக்டருமே பிரில்லியண்டான போர்ட்ரேயல். இதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது வினய் ஃபோர்ட்டும் ஜரீன் ஷிஹாவும் தான். செல்ஃபிஷான அஜெண்டாவோட சுற்றிட்டு இருக்கிற, எப்பயும் இன்செக்யூர்டாகவே இருக்கிற அந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணியிருக்காரு வினய் ஃபோர்ட். முதல்ல இந்த பிரச்சனையை அவர் பெருசாக ட்ரை பண்ணுற விதமாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல இவர் மேலே ஒரு அக்யூசேஷன் வரும்போது டக்குன்னு இவர் ரியாக்ட் பண்ணி சமாளிக்கிற விதமாக இருக்கட்டும், தென் கிளைமேக்ஸில் பஸ் ஸ்டாண்டில் இவர் ஜரீன் கிட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும், வினய்ங்கிற கேரக்டராகவே இருக்காரு. விக்டிமா ஜரீன் முதல்ல இந்த குரூப்பில் இவங்க காட்டுற ஈஸ், அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்ணில் தெரிகிற டயர்ட்னஸ், அப்புறம் முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி சகஜமாக அவங்க பேசுகிற விதம், தென் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள பில்டப் ஆகிற டென்ஷன், அதெல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிற விதம்னு ஒரு ஹார்ட் ஃபெல்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த குரலில் பேசியிருக்காங்களான்னு தெரியல, ஒருவேளை பேசியிருந்தால் இன்னும் சிறப்பு. 2 பேரை தவிர மற்ற எல்லா நடிகர்களுக்குமே அவங்களுடைய சொந்த பேரையே கேரக்டர்ஸ் பேராகவும் வச்சுருந்தாங்க. இது ஒரு நல்ல குறியீடாகவே இருந்தது. அஜி, ஜாலி, அப்புறம் மதன், நந்தன், பிரசாத், சந்தோஷ்னு எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங். இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போய் இவங்கெல்லாம் பேசுகிறத பக்கத்துல இருந்து பார்க்குற கேட்குற ஃபீலை கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் அனுரு தனீஷ். ஆஹா, பக்கத்தில் இருக்கமே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத ரேஞ்சுக்கு சில சீன்ஸ்லாம் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு இம்மர்சிவான எஃபெக்ட். ஒரே வீட்டில் நடக்கிற கதை, ஸோ ஒரே லொக்கேஷன் மொனோட்டோனியாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு அதே வீட்டில் வெவ்வேறு இடங்களில் கான்வர்சேஷன்ஸ் நடக்கிற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் மகேஷ் போனேந்தோட எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகாமல் பார்த்துக்குது. பேசிலுடைய இசை ரொம்ப மினிமலிஸ்டிக்காக கதையோட்டத்தோடவே போகுது. ஒரு சில இடங்களில் இசை இருக்கானே தெரில, அது இல்லவே இல்லை. ஆட்டம்னா பிளே அப்படின்னு அர்த்தம். அது நிஜத்தில் நடக்கிற நாடகமாகவும் இருக்கலாம், இந்த படத்தில் காட்டுற மேடையில் நடக்கிற நாடகமும் இருக்கலாம். இல்லைனா உலகமே ஒரு நாடக மேடைங்கிற லாஜிக்கில் எல்லாருமே அவங்களுடைய உண்மையான முகங்களை மறைச்சிக்கிட்டு நிஜத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இதில் யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது போய், யார் சொல்கிறது நம்பணும் நம்பக்கூடாதுன்ற இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஸ்டடியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஆனந்த் ஏக்கர்ஷி. இந்த படம் பார்க்கும்போது பிங்க், ஒழிவு திவசத்தே களி 2 படங்கள் ஞாபகம் வந்துச்சு. செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாகிற பெண்களை இந்த சொசைட்டி எப்படி நடத்துது அப்படிங்கிறத ஒரு அகதா கிறிஸ்டி நாவல் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. கோர்ட் ரூம் நடக்கல, பட் ஸ்டில் கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி ஃபீல் ஆகுது. தென் ஒழிவு திவசத்தை படத்தில் வர மாதிரி ஒரே லொக்கேஷன்ஸ், அதில் பலதரப்பட்ட கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருமே சந்தர்ப்பம் வந்தால் எப்படிலாம் மாறுறாங்க, எப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, தென் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஈவில் இருக்குது அப்படிங்கிறத காட்டின விதமும் அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி மேலே செக்ஷுவல் அபியூஸ் அலிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் அவரோட ஃபேன்ஸும் ஆர் பொதுவாக பெண்களை இன்ஃபீரியராக நினைக்கிறவங்களும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அலறுவாங்க பாருங்கள். அப்படி ஒரு ட்வீட் த்ரெட்டை படிக்கிற மாதிரியே இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது. மேபி இந்த படத்துக்கான டைலாக்ஸை கூட அப்படி ஒரு ட்வீட் த்ரெட்டை பார்த்து இயக்குனர் எழுதிருப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் பஸ் ஸ்டாண்ட் சீனில் ஜரீன் கேட்குற கேள்வி, தென் இந்த படத்துக்கான க்ளோஷரை இன்னொரு ஸ்டேஜ் பிளே மூலமாக கொடுத்ததுன்னு ரெண்டுமே அருமை. இந்த படத்தை பலவிதமாக நம்ம பர்சீவ் பண்ணலாம். சில சமயம் குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னால் ஸோ நம்மளோட ஆட்டிடியூட் அதை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு இன்டெகிரிட்டி டெஸ்ட் மாதிரியும் இந்த படத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். முதல்ல மெஜாரிட்டியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்குது. தென் அந்த சூழலுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே மெஜாரிட்டியாக யோசிச்சு எல்லாருமே அதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் வேற ஒரு சூழல் மாறுது, இப்போ திரும்பி எல்லா விஷயமும் மாறுதுன்ற மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு டயலாக்லையுமே இந்த டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரதை பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு பரபரப்பாக கதை நகர்றதை பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவே இருந்தது. தென் டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி இந்த படத்தோட குறை அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா இது மாதிரியான படங்களே எனக்கு பொதுவாக இருக்கிற கம்ப்ளைண்ட் இது என்னன்னா எஸ் ஆல் மென் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்
ஹேஷ்டேக் அப்பப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும். அந்த டாப்பிக்கில் நிறைய பேர் விவாதம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதுக்கு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தென் இந்த விமன்ஸ் டே அன்னைக்கெல்லாம் ஆணாக பிறந்ததற்கே வெக்கப்படுகிறேன் தோழிங்கிற மாதிரி சில பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு தன்னை ஒரு பெண்ணியவாதிகள்லாம் காமிச்சிக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அப்படியான டோன் இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சுது. எல்லா ஜெண்டர்ஸ்லையும் நல்லவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நினச்சி பார்க்க முடியாத கொடூரமான விஷயங்களை யோசிக்கிற, செஞ்சுட்டு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற இண்டிவிஜுவல்ஸும் எல்லா ஜெண்டர்ஸ்லையும் இருக்காங்க. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆல் மென் குரூப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இந்த குரூப்லேயும் ஒரு ஃபீமேல் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, மிடில் ஏஜில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு மாதிரி கிரைசிஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக இந்த இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தத்தில் இந்த ஆட்டம் சேட்டன்களின் மற்றும் ஒரு மேட்ச் வின்னிங் நாக், லாஸ்ட் பால் சிக்ஸர்லாம் இல்லை, பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே சிக்ஸர் தான். ஏன்னா படம் செட்டில் ஆக ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஆட்டம் உங்களை ஒரு ஆட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக செக்ஷுவல் அபியூஸ் பிரச்சனைகளை ஒரு சொசைட்டியாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரியலைஸ் பண்ணுறதுக்காகவது இந்த படத்தை பாருங்கள். படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு மலையாளம் ஆடியோ மட்டும்தான் இருக்குது. அண்ட் படத்தில் வர ஒரு இன்டிமேட்டான கிசிங் சீனுக்காக அண்ட் இந்த படத்துடைய தீமுக்காக கண்டிப்பாக இது 16 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய படம் இல்லை. அது மைண்டில் இருக்கட்டும்.